ஷெல்லி என்ற ஒரு ஆங்கில கவிஞன் தன்னுடைய கல்லறையில் 29 வயதில் இறந்தான். உலகத்தினுடைய மாபெரும் கவிஞன். அவன் சொன்னான், பாருங்கள், எளிதாக கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேதனையில் தோய்ந்த மகிழ்ச்சிகளே எனது விருப்பம் என்று சொன்னான். அன்னை மரியாவுக்கு மிகவும் பொருந்தும். அருள் நிறை பெற்றவர். தினமும் சொல்றோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிறோமே. காரணம், அவர் அந்த மகிழ்ச்சியை, அந்த புகழ்ச்சியை எளிதாக பெற்றுவிடவில்லை. தன் வீர மகனை இந்த உலகத்திற்கு தந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையும் வாழ்வும் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த வியாகரம் பொருள் உள்ள ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகள் நமக்கு தேவை, நம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவை. அன்னை வழிகாட்டுகிறார். எப்படி அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக, அறிவுத்திறன் கொண்டவர்களாக, அறம் செய்ய பழகுகின்றவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக உருவாகிட வேண்டும். அதுவே நம் அன்னை நம் மகனுக்கு கற்றுக் கொடுத்து உலகம் கண்ட உண்மை. அந்த உண்மையை நாமும் நிலைநாட்டிட வேண்டும். அந்த பக்குவத்தில் நாமும் வளர, சிறப்புற